சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும் பொழுது அருளாளர்கள் சொன்னது அல்லது அருமையான தெய்வ பக்தி தீர்வு தரும் பாடல்கள், அது மாதிரி ஒரு அற்புதமான சிந்தனைகளை நம்ம எல்லாருமே ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொள்கின்றோம். இந்த முறை கலியுகத்தில் இருக்கும் அற்புத தெய்வம் பல பல அருளி செயல்களையும் பல வரங்களையும் இன்றும் நமக்குள் இருந்து கொடுக்கும் ஒரு அழகு தெய்வம் தான் மகா பெரியவர். அவரை பற்றி அடியேன் நிறைய தடவை பேசியிருக்கேன். நம்ம மகா பெரியவர் திருக்கோயிலுக்கெல்லாம் உங்களோட அப்படியே போய் நம்ம பார்த்தோம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா யாராவது பார்த்தா கூட அந்த மகா பெரியவர் கோயில் ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்கெங்கேயோ ஊர்ல இருந்துலாம் கால் பண்றாங்க. முக்கியமா வெளிநாடுகளில் அனுஷ பூஜை செய்யும் பல பக்தர்கள் இருக்கின்றார்கள். அப்ப உலகம் முழுக்க நம்ம எல்லாரும் மகா பெரியவர் அப்படின்ற மிகப்பெரிய சக்தியால் ஒன்று கூடுகின்றோம் அப்படிதான் சொல்லணும். இது அவர் சொன்ன தீர்வு அடியேன்னு சொல்றேன். இந்த தீர்வு எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு இருக்கும். ஆனா சில சமயம் சில தீர்வுகள் அல்லது அற்புதமான வழிபாடுகள் தெரிந்தே இருந்தாலும் ஏதோ ஒரு சமயத்திற்கு தேவை என்று இருக்கும் பொழுது அருளாளர்கள் சொல்ல மந்திர தீர்வுகள் அப்படி காதுல விழும். அப்ப அந்த சமயத்துக்கு அதை பண்ணணும் போல இருக்கு அப்படின்றத குறிப்பால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்வு தான். எல்லா பிரச்சனைக்குமே ஒரே மருந்து இருக்கா அப்படின்ற ஒரு மருந்து தான். அதாவது கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் என்பதுதான் இறைவனை அடையும் வழி. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு யுகத்திற்கு ஒவ்வொரு தர்மம், ஒவ்வொரு பாதையில் இறைவனை அடையலாம். ஒரு யுகத்திற்கு தவங்களால், இப்ப தவம்ன்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கு, யாகங்கள் தர்மங்கள் அப்படின்னு யுகத்திற்கு இறைவனை அடையும் வழி என்பது மாறிக்கொண்டே இருக்கு. கலியுகத்துல நமக்கு ரொம்ப வேகமா இருப்போம். 5Gன்ற மொபைல் ஸ்பீடே போதலையே. அந்த அளவு இருக்கிற நமக்கு பெரிய விஷயங்களை சொன்னா நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படி மொபைலை தேவைக்காக தான் எடுத்திருப்போம். ஆனா அந்த தேவை பூர்த்தியான பிறகு கூட அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையானது வருதா, தேவை இல்லாதது வருதா, கேளிக்கையானது வருதா தெரியாது. அப்படியே பார்த்துட்டு திரும்பி பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் போயிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கெல்லாம் கை நாட்டு வைக்க ரேகைகள் இருக்குமானே சந்தேகமா இருக்கு. அந்த அளவு ஸ்க்ராலிங் ஸ்க்ராலிங் ஸ்க்ராலிங்னு நம்ம பார்க்குறோம். மொபைல் ஸ்க்ரீனை மட்டும் நம்ம ஸ்க்ரால் பண்ணல. நம்மளுடைய லைஃப், நமக்கான வயது, அதுவுமே எங்கேயோ ஸ்க்ரால் ஆகிட்டே தானே இருக்கு. அப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் அல்லது பிரச்சனையே இல்லைன்னா இனி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ரொம்ப ஒரு அருமையான பழக்கத்தை மகா பெரியவர் வலியுறுத்துகின்றார். அது என்ன? நாம சங்கீர்த்தனம் இந்த யுகத்திற்கான தர்மம்னு ஏற்கனவே சொன்ன. எந்த அளவு வாயார அந்த நாமத்தை ராமா, கிருஷ்ணா, முருகா சொல்றோமோ அந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்வது போல எழுதுவதிலும் மகத்துவம் உண்டு. இதுதான் அவர் சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பாட்டி தாத்தா இவர்களுடைய டைரி, அவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுற பழக்கம் உண்டு. அண்மையில நான் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல 92 வயசு பாட்டி. அவங்க பார்த்து உட்காந்து சீரியல் தான் பாக்குறாங்க, நெடுந்தொடர் பாக்குறாங்க. நான் வந்த உடனே சிரிச்சாங்க. ஆனா நெடுந்தொடர் பாக்குற பாட்டி கை மட்டும் ராமநாமத்தை எழுதிட்டே இருக்கு. இடைவிடாம எழுதுவாங்களாம், வாய்ப்பு இருக்கும் பொழுதுலாம் எழுதுவாங்களாம். அப்ப 92 வயசு பாட்டிக்கு அந்த ராமநாமத்தின் முக்கியத்துவம் தெரியுதுன்னா நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும். சொன்னா போறாது, நாம 4 தடவை எழுதுனா பலன் ரீதியா குழந்தைக்கு சொல்லணும். டெய்லி நீ 11 தடவை ராம 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 ராமன் எழுதிடு. வாழ்க்கையில் உனக்கு கேட்டதை சுவாமி தருவார். முதல்ல பலன் ரீதியா தானே எல்லாருமே தெய்வங்கள் கிட்ட போறோம். முக்தி இன்பம், வாழ்க்கையில பேரனுபவம், பேரானந்தம்னா போவோம் கிடையாது. இதுல வால்மீகியே பாத்தீங்கன்னா அந்த ராமாயணத்தை கொடுத்த பெரிய அருளாளர் இல்லையா, ஆதி கவி, ஆதி ரிஷி இல்லையா, அவர் எப்படி ஆரம்பிக்கின்றார்? ராமநாமத்தை சொல்லிதானே அவருடைய மனம் பக்குவப்படுகின்றது. அதுவும் பாருங்க, ராமன்ற வார்த்தை அவருக்கு வரல, மரா மரா மரான்னு சொல்றாரு. அப்ப மரா மரா மரான்ற அந்த மரத்தின் பெயரை சொல்லும் பொழுது அது ரிவர்ஸ் ஆகி ராம 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 மாறிச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்னா, வாழ்க்கையில இருக்கிற கூடிய பிரச்சனைகளும் ரிவர்ஸ் ஆயிடும். மரான்ற அந்த 2 லெட்டர்ஸ் ரிவர்ஸ் ஆகி ராம மாறுச்சுல, அந்த ராமன்ற அக்ஷரங்கள் அந்த எழுத்து வார்த்தைகளா மாறும் பொழுது அவருக்கு நன்மையை கொடுத்து ஒரு ஆதிகவி வால்மீகின்ற பெரிய ரிஷியாக
அவரை மாற்றியது போல அந்த ராம ராம ராமன்ற நாமம் நமக்கான பிரச்சனைகளையும் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட ராமநாமத்தை எழுத பழகுங்கள். தினமும் ரொம்ப வேணாங்க, 21 தடவை எழுதினா போதும். முடிஞ்சா 48, 108 எவ்வளவு வேணாலும் அதிகரிச்சுக்கோங்க. ஆனா குறைஞ்சபட்சம் ஸ்ரீ ராம ஜெயம், ஸ்ரீலாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஜாலாம் போடுறதே பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா ராமன்றத ரொம்ப எளிமையா எழுதிடலாம். 21 தடவை ராம 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 ராமன் எழுதுறதுக்கு 3 நிமிஷத்துக்கு தாண்ட முடியாது, அவ்வளவுதான். ஆனா காலையில் எழுந்து அழகா நெற்றியில் திருமண்ணோ திருநீரோ வைத்துக்கொண்டு இதை எழுதிவிட்டு உங்கள் நாளை துவங்குங்கள். அல்லது நாள் நிறைவடையும் பொழுது தூங்குவதற்கு முன்பு எழுதுங்க. எவ்வளவு நாள் மொபைலை பார்த்துட்டு உலகமே என் கையிலன்ற மாதிரி மொபைலை பார்த்துட்டு தானே தூங்குற பழக்கம். ஆனா இந்த ராமநாம அப்படின்றத மாத்திக்கோங்க. எந்த இடத்துலையுமே எந்த மருத்துவர்களும் ஒரு புத்தக பழக்கத்தினால் கண்ணோ மனமும் பாதிக்காதுன்னு தான் சொல்றாங்க. அந்த ஸ்கிரீன் டைம் அதுதான் பாதிக்கும். ஆனா ஸ்கிரீன் பார்த்துட்டு தூங்குற நமக்கு வாழ்க்கையில ராமநாமத்தை எழுதி தூங்கும் பழக்கம் கொடுத்தோம்னா நிஜமாவே அடுத்த நாள் காலையில யாராவது குட் மார்னிங் மெசேஜ் பண்ணும்போது ஆமா இவங்க சும்மாவே குட் மார்னிங்னு டெய்லி அனுப்புவாங்கன்னு நினைக்கிற நமக்கு உண்மையான குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். உண்மைய சொன்னா சீதைக்கு நம்பிக்கை கிடைத்ததே ராமநாமத்தினால். அவளே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு அந்த அசோகவனத்துல இருக்கும் பொழுது உயிரை மாய்த்து கொண்டிருக்கும் சீதை கிட்ட எந்த வார்த்தை சொன்னால் அவளுடைய செயல் தடைபடும்னு ரொம்ப புத்தி சாதுரியத்தோட அனுமன் யோசிக்கிறார். அம்மா பண்ணிக்காத அப்படின்னா, ஓ இது ராவணனுடைய ஆளோன்னு பயந்துடுவான். இல்ல அப்பதான் இன்னும் வேகமா தான் நினைத்த காரியத்தை முடிக்கணும்னு நினைப்பா. அப்ப எந்த வார்த்தை அவளை அந்த ஒரு தவறான ஒரு முடிவிலிருந்து மாற்றும் அப்படின்றத அனுமன் யோசிக்கிறார். அப்ப அவர் பிரயோகித்த அந்த மேலான அற்புதமான மந்திர வார்த்தை தான் உடனே அவ கழுத்தை தன்னுடைய முடியை வைத்தே அவள் கழுத்தை இறுக்கி கொள்கின்றாள் என்று வால்மீகி ராமாயணம் சொல்கின்றது. அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் சொல்றாரு, ராம 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 ராம. யாருடா இந்த ராவண தர்பார்ல அசோகவனத்துல ராமநாமத்தை சொல்லுவார் அப்படின்னு அவ திரும்பி பார்த்து அவள் மனம் மாற்றம் அடைகின்றாள். அதுதான் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தில் ராமனும் சீதையும் நம்பிக்கை பெற்றார்கள். சுந்தரகாண்டம் முழுக்க அனுமனின் வைபவம். அனுமனின் வைபவம் எப்படி வந்தது? அவர் ராமநாமத்தை சொன்னதால் தானே வந்தது. அந்த ஒரு ராம பானத்தை விட ராம நாமம் அத்துணை பலன்களை கொடுக்கும். அதனால தினமும் காலையோ அல்லது இரவு வேளைகளிலோ நீங்கள் எழுத இருக்கும் 21 ராம ராம ராமன்ற மந்திரம் எந்த சமயத்துல காப்பாத்தணும், வயசாய் நம்ம நல்லா வாழ்ந்த அப்புறம் நமக்கான 5 புலன்களுமே நமக்கு உபயோகமா இருக்காதாம். அந்த சமயத்துல இப்ப எழுதின இந்த ராமநாமம் என்ற வைப்பு நிதியின் வட்டி நமக்கு அப்ப காப்பாத்தும். அதனால ராம என்ற நாமம் எந்த அளவு சொல்கின்றோமோ அது மாதிரி எழுதும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகா பெரியவர். அவர் சொல்லும் பொழுது நமக்கு மாற்று கருத்து உண்டா? அதனால வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, முக்கியமா நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறையும் நீங்கள் எழுத ஆரம்பியுங்கள். ராமநாமம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய துணை. வரும் எல்லா பிரச்சனைகளையும் அணை போல இந்த ராமநாமம் என்பது தடுத்து விடும். அதனால அப்பேற்பட்ட மந்திரத்தை சொல்லுங்கள், எழுதுங்கள், பயனடையுங்கள். மகா பெரியவர் திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.